ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஜூஸர் வாங்கியிருக்கோம். இது போர்ட்டபிள் ரீசார்ஜபிள் ஜூஸர். பெருசாக எதுவும் பிராண்ட்லாம் இல்லை, பட்ஜெட்டியாக இருந்துச்சு. பாப்பாக்கு எங்கே வெளில போனாலும் அப்படியே ஜூஸ் போடுறதுக்கு ஈஸியாக ஏதாச்சும் வேணும்னு பார்த்தேன். இன்னும் வெளியெல்லாம் ஜூஸ் வாங்கி கொடுத்து பழகலை, அதனால் இதை வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஜூஸரை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 380 ml வரைக்கும் இட் வில் ஹோல்ட். அண்ட் இதோடைய பேட்ரி, அதாவது இது ரீசார்ஜபிள் பண்ணி யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதோட பேட்ரி பார்த்தீங்கன்னா 2000 mAh. ஒரு சார்ஜுக்கு 10 to 12 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க. சார்ஜ் ஏறதுக்கு 3 hours ஆகும்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆல்ரெடி கொஞ்சம் சார்ஜ் இருக்குது. நம்ம இப்போதைக்கு இதோடைய பவர் எப்படி இருக்குது, இதில் கொடுத்துருக்க அளவுக்கு ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா லோடு வந்து 15,000 ஆர்பிஎம் போட்டிருக்காங்க. லோடே இல்லாமல் அரைக்கிறோம் அப்படின்னா 22,000 ஆர்பிஎம் வரைக்கும் ரன் ஆகும்னு போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்பீடாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத லெட்ஸ் செக் இட். ஸோ இதில் கலர் சூஸ் எல்லாம் எதுவும் பண்ண முடியல, அமேசானில் தான் வாங்கினேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பர்பிள் ஆர் லாவெண்டர் வாட் எவர் அந்த ஷேட். எனிவேஸ், ஸோ இங்கே தான் பவர் பட்டன் இருக்குது. உள்ள ஜஸ்ட் ஒரு பிக்சர் மாதிரி, அவங்களுடைய மேனுவல்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் அட்ரஸ், ஜூஸரை பற்றி, கப் அதெல்லாம் எழுதி ஒரு பேம்ப்ளெட். லெட்ஸ் ஓப்பன் இட். இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படியே வச்சு கூட குடிக்கலாம். ஸோ எனி ரெசிடியூஸ் வில் பி ஃபில்டர்ட், உங்களுக்கு ஜூஸ் மட்டும் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டு அரைச்சி வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேம்ப்ளெட் எடுத்துருவோம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆப்பிள் ஜூஸ் போட போகிறேன். ஆல்ரெடி கொஞ்சம் ஆப்பிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், பார்ப்போம் எப்படி அரைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்பிள்ஸ் உள்ளே போட்டிருக்கேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட பாலோ வாட்டரோ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இது எப்படி சாலிடாக எந்த அளவுக்கு பிரேக் பண்ணுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு வெறும்னே போட்டிருக்கேன், பார்ப்போம். இதோட ஒர்க்கிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் டேப் பண்ணாதான் இது கிரைண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணும். ஐ திங்க் தண்ணியே இல்லாததுனால சரியாக அரைக்க மாட்டேங்குது. நம்ம இப்போ இதில் தண்ணியோ இல்லை பாலோ ஊற்றி பார்ப்போம். ஸோ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிப்போம், ரொம்ப வேண்டாம், அரைப்படுற அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றி லைட்டாக ஆன் பண்ணி பார்த்தேன், ஓரளவுக்கு கிரைண்டாக இருக்குது. ஸோ இப்போ ஃபுல்லாக ஜூஸ் போட்டு பார்ப்போம். சவுண்டும் ரொம்ப பெருசாக இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வெளியே பப்ளிக்கில் பண்ணும்போது நிறைய பேருக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்க சான்ஸ் இல்லை. அண்ட் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்குதுன்னு. ஸோ நல்லாவே இப்போ ஜூஸ் பண்ணிடுச்சு. ஆஃப் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், எங்கேயுமே எந்த ஒரு பல்ப்பும் நிற்கலை. ஆக்சுவலி ஃபுல்லாக அரைச்சிடுச்சு. என்ன ஒரே ஒரு விஷயம், எப்போவுமே நீங்கள் தண்ணியோ இல்லை பாலோ கன்ஃபார்மாக ஆட் பண்ணணும். அப்போனா மட்டும்தான் அரைப்படும், இல்லைனா அரைப்படலை. ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்று தான் சின்னதாக ஃப்ளான்னு சொல்ல முடியாது, பட் யூ ஷுட் ஆல்வேஸ் நம்பர். இப்போ நம்ம அப்படியே குடிச்சு பார்ப்போம். நீங்கள் இப்போ ஒரு வேளை அரைச்ச அந்த ஃப்ரூட் எனக்கு அப்படியே டேஸ்ட்டோட பிடிக்கும், அந்த சக்கையோட பிடிக்க தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் பண்ணி அப்படியே குடிச்சிக்கலாம். இப்படி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நம்ம அரைக்க எப்படி ஓப்பன் பண்ணமோ அதே மாதிரி. இல்லை எனக்கு வந்து வெறும் தண்ணியாக குடிக்க தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இது வழியாக குடிச்சிக்கலாம். கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்ப்போம் எப்படி ஃபில்டர் ஆகுதுன்னு. நல்லாவே ஃபில்டர் ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணியாக வருது, சத்தம் கூட உங்களுக்கு தண்ணி சத்தம் தான் வரும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஜூஸ் வந்திருக்கு, இங்கே ஃபுல்லாக ரெசிடியூ இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா திஸ் இஸ் அ பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். பேபிஸ் இல்லை நம்ம வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணுறோம், நமக்கு வெளி தண்ணி ஜூஸ் எல்லாம் ஒத்துக்காதுன்னா யூ கேன் ஜஸ்ட் இன்வெஸ்ட் ஆன் திஸ். இது ஆனால் திரும்பி சொல்கிறேன், பிராண்டட் கிடையாது. பிராண்டட்ஸ்லேயும் பார்த்தேன், பட் எனக்கு இது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக பட்டுச்சு. நிறைய பெருசாக நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஐம் ட்ரைங். ஸோ அதனால காஸ்ட் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு கம்மி காஸ்ட்டில் தான் வாங்கினேன். இட் ஜஸ்ட் காஸ்டட் அரௌண்ட் 400 ஆர் சம்திங். இதோட லிங்க்கை நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோலையும் அஃபிலியேட் பண்ணி விட்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூ கேன் பை திஸ். ஸோ வாஷ் பண்ணுறதும் என்ன கேட்டிங்கன்னா ஈஸி தான். இதுலேயே தண்ணியை ஊற்றிட்டு திரும்பி ஒரு கிரைண்ட் போட்டால் எனக்கு தெரிஞ்சு வாஷ் ஆகிடும். அண்ட் ஐ பிலீவ் இப்போ நான் ஆப்பிள் போட்டதுனால அது வெறும்னே அடிக்கலைன்னு நினைக்கிறேன். நீங்கள் திராட்சை அந்த மாதிரி பெர்ரிஸ் அதெல்லாம் போட்டால் எனக்கு தெரிஞ்சு தண்ணி ஊற்றாமலே அடிச்சிடும். ஸோ a good product. ஒன்லி திங் இஸ் இது வந்து சீப்பின் சார்ஜர் கிடையாது.
இது வந்து நார்மல் பென், நம்மளோட ஓல்டு ஃபேஷன் பென். இவங்களே ஆக்சுவலி பேக்கெட்டோட அந்த சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கையில் ஒரு அடாப்டர் இருக்கணும், யூஎஸ்பி ப்ளஸ் இந்த மாதிரி யூஎஸ்பி போடுற அடாப்டர் இருக்கணும். இந்த எண்ட் வந்து நார்மல் எண்ட். ஸோ நீங்கள் யூஎஸ்பி அடாப்டர் இருந்தால் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ சார்ஜரை மட்டும் நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ராடக்ட். என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு, பர்ஃபெக்டாக ஜூஸ் பண்ணியிருக்கு. இதை விட பர்ஃபெக்டாக எதுவும் ஜூஸ் பண்ண முடியாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.